வாஸ்து சாஸ்திரம் என்பது ஒரு பாரம்பரிய இந்திய கலை மற்றும் அறிவியல் முறையாகும். இது கட்டிடங்கள் மற்றும் அறைகளின் அமைப்பை இயற்கையின் சக்திகளுடன் இணக்கமாக வடிவமைப்பதை நோக்கமாக கொண்டது. வாஸ்து சாஸ்திரம்படி வாழ்க்கை அறை, படுக்கையறை, சமையலறை மற்றும் பூஜை அறை போன்ற அறைகளின் சரியான அளவுகளும் இடங்களும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. வாழ்க்கை அறை வடக்கு, வடகிழக்கு அல்லது கிழக்கு திசையில் இருக்க வேண்டும். இது ஒளி அதிகமாக கிடைக்கும் பகுதியாகும். வாழ்க்கை அறை பெரியதாக இருக்க வேண்டும், ஏனெனில் இது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் விருந்தினர்கள் கூடும் இடமாகும். 16 முதல் 20 வரை அடி அல்லது 11 முதல் 16 வரை அடி அளவுகள் வாஸ்துப்படி பொருத்தமானவையாக இருக்கலாம். இதன் உயரம் குறைந்தது 10 அடி இருக்க வேண்டும். அமைப்பு மற்றும் உபகரணங்கள். கதவு வடக்கு அல்லது கிழக்கு திசையில் அமைக்க வேண்டும். பெரிய ஜன்னல்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் இருக்கலாம், வெளிப்புற காட்சி மற்றும் சுத்தமான காற்றோட்டத்தை ஏற்படுத்தும். தளபாதைகள் மற்றும் அமனைகள் தெற்கில் அல்லது மேற்கு திசையில் இருக்க வேண்டும். படுக்கையறை. முதன்மை படுக்கையறை தென்மேற்கு திசையில் அமைக்க வேண்டும், இது அமைதியை அதிகரிக்கும். வடகிழக்கு திசை படுக்கையறைக்கு பொருத்தமல்ல, ஏனெனில் இது மன அமைதியை பாதிக்கும். முதன்மை படுக்கையறைக்கான பொதுவான அளவு 11 முதல் 16 வரை அடி அல்லது 11 முதல் 17 வரை அடி. குழந்தைகளுக்கான படுக்கையறை 10 முதல் 11 வரை அடி அல்லது 10 முதல் 10 வரை அடி இருக்கலாம். அமைப்பு மற்றும் உபகரணங்கள். படுக்கை தலை தெற்கு திசையில் இருக்க வேண்டும், தலையை வடக்கு திசையில் வைப்பதை தவிர்க்க வேண்டும். வாய்ப்புகள் தெற்கில் அல்லது மேற்கு திசையில் அமைக்க வேண்டும், இல்லையெனில் தெற்கு மேற்கு அல்லது மேற்கிழக்கு இடத்திலும் இருக்கலாம். 3. சமையலறை இடம். சமையலறை தென்கிழக்கு திசையில் அமைக்க வேண்டும், இது அன்னபூரணி தேவியின் இடமாக கருதப்படுகிறது. வடமேற்கு திசையும் சமையலறைக்கு பொருத்தமாகும், ஆனால் இது பிரதான சமைப்பு திசை ஆகாது. அளவு. பொதுவான அளவு 10 முதல் 8 வரை அடி அல்லது 11 முதல் 10 வரை அடி. அமைப்பு மற்றும் உபகரணங்கள். அடுப்பு தெற்கு கிழக்கில் இருக்க வேண்டும், சமையல் செய்யும் போது முகம் கிழக்கு திசையில் இருக்க வேண்டும். மின்சாதனங்கள் தெற்கு கிழக்கு திசையில் இருக்க வேண்டும். தண்ணீர் வசதிகள் சிங்க் வடக்கு கிழக்கில் அல்லது வடக்கு திசையில் இருக்கலாம். பூஜை அறை இடம். பூஜை அறை வடக்கு கிழக்கு திசையில் அமைக்க வேண்டும், இது பக்தி மற்றும் ஆன்மீகத்திற்கான சிறந்த இடமாக கருதப்படுகிறது. மற்றொரு பொருத்தமான இடம் கிழக்கு திசையாகும். பூஜை அறை சிறியதாக இருக்கலாம், பொதுவான அளவு 5 முதல் 5 அடி அல்லது 6 முதல் 8 அடி. அறையின் உயரம் குறைந்தது 8 முதல் 10 அடி இருக்க வேண்டும். அமைப்பு மற்றும் உபகரணங்கள். பூஜை அறையின் கதவு ஒரு இரட்டை கதவுடன் இருக்கலாம், ஆனால் பூஜை அறையின் கீழ் இல்லை. படிவங்கள் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் இருக்க வேண்டும், நீங்கள் பூஜை செய்யும் போது முகம் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் இருக்க வேண்டும். இந்த வாஸ்து வழிகாட்டுதல்கள் உங்கள் வீட்டின் அமைப்பை சீரான சக்திகளுடன் இணைத்து ஒரு அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை சூழலை உருவாக்க உதவும். ஆனால் வாஸ்து சாஸ்திரம் மூலம் வரையறுக்கப்பட்ட அடிப்படையான நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும்.